மொபைல் ஆப்கள் மூலம் பெண்களின் அந்தரங்கத்தை படம் பிடித்து விற்பனை செய்யும் கும்பல் அதிகரித்திருப்பதாக சைபர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். மொபைல் போன்கள் கௌரவத்தின் அடையாளமாக மாறிப்போன இன்றைய வாழ்க்கையில் சமையல் டிப்ஸ், அழகு குறிப்புகள், உடல் எடை குறைப்பு, வீடுகளுக்கான கண்காணிப்பு கேமரா என வகை வகையான ஆப்கள் பெண்களால் பதிவிறக்கம் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் அவற்றின் மூலமாகவே பல பெண்களின் அந்தரங்க ரகசியங்கள் படம் பிடிக்கப்பட்டு ஆபாச இணையதளங்களுக்கு விற்கப்பட்ட கொடுமையை அண்மையில் ராமநாதபுரத்தில் அரங்கேறிய வக்கிர சம்பவம் அம்பலப்படுத்தியது. மொபைல் போன் ஆப் மூலம் ஒருவரின் தனிப்பட்ட நடவடிக்கைகளை படம் பிடித்துவிட முடியுமா என்ற கேள்வி இன்றும் பலரிடம் இருக்கிறது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஒரு வீடியோ சிம்பிள் இருக்கும். சோ இந்த வீடியோ சிம்பிள் அவர் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி யாரோட மொபைல்ல இந்த ஆப்பை போட்டிருக்காங்களோ அவங்களோட மொபைல்ல உள்ள கேமரா இங்க இருந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த பர்சனோட கேமராவை தான் இப்ப நம்ம ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இங்க ஆபரேட் ஆகிட்டு இருக்கிறது அவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் தெரியாது. ஓகேங்களா? இதுல நல்லா கவனிச்சுக்குங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப சப்போஸ் அவர் இருட்டுல இருக்காரு, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கேமரால உள்ள பிளாஷ் லைட்டை கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப அவங்களோட பிளாஷ் லைட் ஆனா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் இப்ப உள்ளதுக்கும் டிஃபரெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அவங்களோட மொபைல்ல உள்ள பிளாஷ் லைட்டை கூட இங்க இருந்து நம்மளால ஆபரேட் பண்ணி பார்க்க முடியும். இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த ரெக்கார்டிங் அழுத்திட்டோம் அப்படின்னா அந்த மொபைல்ல உள்ள கேமரா மூலியமா அங்க நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் லைவ்ல இங்க ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம், பார்த்துக்கிட்டும் இருக்கலாம். ராமநாதபுரத்தில் சிக்கிய தினேஷ்குமார் டிராக் வியூ என்ற கண்காணிப்பு கேமராவுக்காக உருவாக்கப்பட்ட ஆப்பை பயன்படுத்தி இப்படித்தான் பலரது அந்தரங்கங்களை திருட்டுத்தனமாக படம் பிடித்து ரசித்தது மட்டுமின்றி அவற்றை பல லட்சம் ரூபாய்க்கு விற்று பணமும் பார்த்துள்ளான். இந்த ஆப்களின் மூலம் உங்களை மிரட்டவும் செய்யலாம். அது எந்த எண்ணில் இருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது என்பது இன்னொரு பயங்கரம். இந்த ஆபத்துகளில் இருந்து எப்படி தப்பிப்பது? தேவையற்ற செயலிகளை எப்படி நீக்குவது? நார்மலா நீங்க ஒரு புது மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர்ல சைட்ல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா பிளே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல என்ன மாதிரி எல்லாம் அப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கறத மொத்த அப்ளிகேஷனையும் ஸ்கேன் பண்ணி காட்டிடும். சப்போஸ் அவங்க மொபைல்ல மறைச்சு வச்சிருந்தா கூட டெலீட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை ஆபரேட் பண்றதுக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு. அதனால மேக்சிமம் போனை யார்ட்டையும் கொடுக்காதீங்க, தவிர்த்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் பெண்கள் வீடியோ கால்களை தவிர்த்து விடுவது நல்லது. முடிந்தவரை தங்கள் புகைப்படங்களை எதிலும் பதிவிடாமல் இருப்பது பாதுகாப்பு. எல்லாவற்றையும் வேகமாக தெரிந்து கொள்ளும் இன்றைய இளைய தலைமுறை தனித்திறன்களுக்கான ஆப்களும் தங்களை கண்காணிப்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் ஆச்சரியம் அளிக்கும் விசித்திரம். உங்க மொபைல்ல உள்ள ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயுமே அந்த அப்ளிகேஷனோட சம்பந்தப்பட்டவங்க உங்க அப்ளிகேஷன் உள்ள எல்லா டீட்டெயிலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாவே உங்க மொபைல்ல உள்ள போட்டோஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே அலோவ் கேட்பாங்க. நீங்க அந்த அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷனை உங்களால யூஸ் பண்ணவே முடியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க உங்களோட ஆல் டீடைல அக்சஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம நீங்க சில விபரீத இதுல போய் மாட்டிக்கிறீங்க. இப்ப வாட்ஸ்அப் ஹேக்கிங் வந்துருச்சு, பேஸ்புக் ஹேக்கிங் வந்துருச்சு, எல்லாத்தையுமே ஹேக் பண்ணக்கூடிய அளவுல வந்துருச்சு. உங்க மொபைல் நம்பர்ல இருந்து என்னாலேயே உங்களுக்கு கால் பண்ண முடியும். உங்க போன் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனா உங்க நம்பர்ல இருந்து என்னால கால் பண்ணி வேற ஆளுக்கு நீங்க பேசின மாதிரி கூட செய்ய முடியும். அறிமுகமில்லாத நபர்களுடன் அரட்டை அடித்தல், இரவிலும் வாட்ஸ்அப்பில் வலம் வருவது, முகநூலில் மூழ்கி கிடப்பது போன்றவை எப்போது வேண்டுமானாலும் ஆபத்தை வரவழைக்கலாம். சமூக வலைதளங்களை கவனமாக பயன்படுத்துவதே புத்திசாலித்தனம். ஆபத்துக்கு கதவை திறந்துவிட்ட பின் அதை அத்தனை சீக்கிரம் அழித்துவிட முடியாது என்று எச்சரிக்கிறார்கள் சைபர் கிரைம் நிபுணர்கள். அதை மறந்து விடாதீர்கள்.